Hello students, welcome back to our channel. நான் உங்கள் பிரகாஷ். வெல்கம். ரொம்ப நாள் ஆச்சு அப்டேட்ஸ் எல்லாம் இல்லாமல் முழுக்க ஆஃப்லைன் சென்டரில் சார் ஃபுல்லாக ஐக்கியமாயிட்டேன். அதனால தான் பட் இப்போ கொஞ்சம் ஏன்னா நீட் கிராஷ் கோர்ஸ் போயிட்டு இருந்தனால அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தனால இங்கே வர முடியல. நவ் அகெயின் வந்தாச்சு நம்ம. ஸோ இனிமேல் ரெகுலராக ஓரளவுக்கு வீடியோஸ் நம்ம கொடுக்க போகிறோம் ரொம்ப ஷியோராக. இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக 12th ஸ்டாண்டர்ட் பேப்பர் கரெக்ஷன் 13ஆம் தேதியோட ஓவர் ஆயிடுச்சு. எவ்வளோ பேர் பாஸ் ஆகிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் பாஸ், எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபெயில், இந்த மாதிரியான நிறைய கொஷின்ஸ் உங்களுக்குலாம் இருக்கும். ஸோ இப்போ என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா பேப்பர் கரெக்ஷன் முடிஞ்ச உடனே எப்படி போச்சோ அப்படியே திரும்பி வரப்போகுது. அதாவது எங்கெங்கெல்லாம் இந்தந்த சென்டருக்கு போச்சோ அந்த பேப்பர் எல்லாம் திரும்ப ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு நோடல் பாயிண்ட்டுக்கு வந்து என்ன அப்படின்னா அங்கே ஸ்கேனிங் ஒர்க் ஸ்வைங் ஃபுல் ஸ்கேனிங் ஒர்க் இருக்க போது ஸ்கேன் பண்ணி எவ்வளோ மார்க்கோ அந்த மார்க்கை ஃபுல்லாக என்ட்ரு பண்ண போகிறாங்க. ஒருத்தவங்க என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் திருப்பி அந்த மார்க்கை 2 பேர் சரி பார்த்து அதுக்கப்புறம் அதில் சைனெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த பேப்பரை ஒரு ஓரமாக வச்சுருவாங்க. ஏன்னா இன்கேஸ் நம்ம ரீவேல்யூஷன்லாம் போட்டோன்னா திருப்பி எடுக்கணும்ல. ஸோ எந்தெந்த பேப்பர் எந்தெந்த சென்டரில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொண்டு இட்ஸ் கோயிங் டு கம் டவுன். ஓகே, ஏன்னா பேப்பர் வேல்யூஷன் இன்னும் ஒரு 3 மாதம் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஜெராக்ஸ் வாங்குவோம், அதுக்கப்புறம் ரீவேல்யூஷன் போடுறது, அது வரைக்கும் அந்த பேப்பரை பத்திரமா வச்சுருக்கணும். ஸோ அது ரொம்ப சேஃபாக இருக்க போகுது. ரைட், இப்போது பாஸ் பர்சன்டேஜ் என்ன, ஃபெயில் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு ஓவராலாக திருத்தின வரைக்கும் டீச்சர்ஸோட ஓவர்வியூ அல்லது டீச்சர்ஸோட ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுவரை இல்லாத அளவுக்கு, அதாவது இத்தனை வருட காலங்கள் தாண்டி பார்த்த வரைக்கும் இந்த வருஷம், அதாவது கோவிடுக்கு அப்புறம் கொரோனாக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மாணவர்களோட நடந்த எக்ஸாம்ஸு அல்லது அதுக்கடுத்து நடத்தப்பட்ட எக்ஸாம்ஸில் இருந்த மதிப்பெண்களை காட்டிலும் இந்த முறை மாணவர்களோட மதிப்பெண்கள் சராசரியாக ஆவரேஜாக ஓரளவுக்கு கூடியிருக்கு. ஸோ இப்போ ஆவரேஜ் என்ன இருக்குது, ஓரளவுக்கு கூடியிருக்கு அப்படிங்கிறது தான். ப்ளஸ் பாஸ் பர்சன்டேஜ் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எப்பயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட இந்த தடவை என்ன அப்படின்னா பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஒவ்வொரு டீச்சர்ஸ் 20 பேப்பர் கரெக்ட் பண்ணாங்க அப்படின்னா 20 பேப்பருமே பாஸ் ஆகிறதுக்கான கட்டங்கள்லாம் இந்த தடவை இருந்திருக்கு. எப்பயுமே ஒவ்வொரு 20 பேப்பர் திருப்பியும் 1 or 2 ஃபெயிலாம் வரும். பட் இந்த தடவை மேஜர் பேப்பர்லேயே 20மே பாஸ் ஆன மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் ரொம்ப ரேராக ஒரு நாளைக்கு ஒரு ஃபெயில், ஒரு டீச்சர் திருத்தல ஒரு ஃபெயில் தான் அப்படிங்கிற மாதிரியான கட்டங்கள்லாம் இருந்திருக்கு. ஃபெயிலே இல்லாமையும் கூட டீச்சர்ஸ் திருத்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஃபெயில் அப்படிங்கிறது முற்றிலுமாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முற்றிலுமான நம்ம 0% அப்படி இல்லை. ஸோ சராசரியாக ஆவரேஜாக ரொம்ப கம்மியாக இருக்குது. பாஸ் பர்சன்டேஜ் அல்லது பாஸோட ஆவரேஜ் பார்த்திங்க அப்படின்னா கூடியிருக்கு அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா 2 விஷயம். ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ப்ராப்ளமும் இருக்குது. இன்னொரு பக்கம் என்னது, கட் ஆஃபாக இருக்கட்டும், ஒரு காலேஜில் கிடைக்கக்கூடிய சீட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆக போகுது, பயங்கரமாக காம்படிஷனாக இருக்க போகுது. அதுதான். ஸோ நீங்கள் அந்த காம்படிஷனுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ரைட், ஸோ நீங்கள் அந்த காம்படிஷனுக்கு ரெடியாக இருக்கீங்களா என்ன அப்படின்னு. இன்கேஸ் இல்லை, நான் காம்படிஷன்லாம் ஓட போகிறதில்ல சார், நான் தனி ட்ராக்கில் போக போகிறேன், நான் என்ன அப்படின்னா நீட் ஜெய் 1 year நான் ட்ராப் பண்ணி படிக்க போகிறேன்னா உடனே வேதாந்தா லேர்னிங் சென்டருக்கு வாங்க, கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி. ரைட், இப்போது கெரியர் கைடன்ஸ் சார் அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு ஆல்ரெடி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் நம்ம பார்த்தோம். அடுத்து சென்னையில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், அடுத்து சேலம் ரீஜன், அதுக்கப்புறம் மதுரை ரீஜன், இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய 2-3 டிஸ்ட்ரிக்ஸை கனெக்ட் பண்ணி நம்ம டாப் காலேஜஸ் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்து ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் என்ன வேல்யூ, எந்த காலேஜில் படிக்கலாம், கட் ஆஃப் இந்த தடவை என்ன ஆக போகுது டிஎன்இஏல, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பொறுத்திருந்து பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீட்கான ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் காத்துட்டே இருக்குது. தேங்க்யூ, பாய்.